பொண்ணுங்களை எப்படி உங்கள் மேலே பைத்தியமாக்குறது அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஹாய் கைஸ், ஃபைன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். அந்த எக்ஸாம்பிள் உங்களோட வாழ்க்கையோட ஐடியாவே மாற்றும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்கள். ஃபைன். ஸோ பொண்ணுங்களை எப்படி உங்கள் மேலே பைத்தியமாக்குறது, அதுக்கு அவள் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, அவள் லைஃப்பில் அவளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஆம்பளை நீதான்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணணும். அவள் எப்படி ஃபீல் பண்ணணும்? அவள் லைஃப்பில் அவளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஆம்பளை நீதான்னு சொல்லி ஃபீல் பண்ணணும். உங்கள் மேலே அப்சசிவ் ஆகிடுவான். ஓகேவா? அப்போ நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு அவள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, 3 விஷயத்தில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஃபிசிக்கலி பெஸ்ட்டாக இருக்கணும், மென்டலி பெஸ்ட்டாக இருக்கணும், கரியர் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த 3 விஷயத்துலையும் ஓகே நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஆம்பளை நீதான்னு சொல்லி உங்களை நினப்பா உங்கள் மேலே அப்சசிவ் ஆயிடுவா. நல்லது. பிகாஸ் இந்த 3லையுமே நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்போது இது கம்ப்ளீட் மேஸ்குலின் வே. புரியுது? அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஒரு மேஸ்குலின் ஒரு மேன்லேயே அவங்களை காமிக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபெமினின் பொண்ணு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அப்சசிவ் ஆயிடுவா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இத்தனை பசங்க இருக்காங்க. ஓகேவா? அதில் எத்தனை பசங்க இந்த மாதிரி 3லையுமே பெஸ்ட்டாக இருக்காங்க? 80% பசங்க எடுத்துக்கோவேன். அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மயிரும் கிடையாது. வேலைக்கு பெருசாக போயிட்டு மாட்டாங்க, சும்மா பேருக்கு போவாங்க, மண் மாதிரி இருப்பாங்க, சும்மா பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? 50 அதில் ரிமைனிங் ஒரு 15% எடுத்துக்கோங்க. அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க 3லையுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடியா இருக்கும். அதுக்காக லைட்டாக எஃபர்ட் போடாங்க தவிர பெரிய எஃபர்ட் ஆக்ஷன்ஸ் அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. ஓகே, அவங்க எப்படி லாஸ்ட் ரிமைனிங் 5%. ஓகே, அந்த 5% எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டும் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆல்ஃபா மேல் கூட வச்சுக்கலாம். இப்போ ஏன் கோல் என்னது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேனல் ஆரம்பிச்சு இப்போ என்னது அப்படின்னா உங்களை ஒரு ஆல்ஃபா மேலே மாற்றணும். பிகாஸ் அப்படி மாற்றினா உங்கள் வாழ்க்கையே தலையிலாம் மாறி. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆல்ஃபா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி சாய்ஸ் இருக்கும் அப்படின்னா, 90% ஆஃப் பொண்ணுங்க எல்லாருமே இந்த பசங்க மேலே அட்ராக்ட் ஆவாங்க. அப்போ இந்த பசங்க வந்து சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணால் 100 பொண்ணில் எந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணணும். புரியுது? அவங்க இந்த 5% ஓகேவா? அப்போ பெஸ்ட்டு பொண்ணு அவங்க ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் 95% ஆஃப் பாய்ஸ்க்கு சாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஓகே, ஒரு பொண்ணுக்கு 100 பசங்க காம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஐடியாவே பார்க்க கேவலமாக இருக்குது. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்களோட ப்ரொஃபைலில் போய் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். தோழி உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோழி, ஓகே என் காலிலே கிடக்கலாம் போல தோழி, தேவதை மாதிரி இருக்குங்க தோழி, அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாற்றி மாற்றி சண்டை போட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளை காம்ப்ளீட் பண்ணி அவள் கிடைக்குன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும். இந்த ஐடியாவே கேவலமாக இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஃபிசிக்கலி பெஸ்ட்டாக இருக்குது, மென்டலி பெஸ்ட்டாக இருக்குது, கரியர் வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அதான் ஒரு மேஸ்குலோட வேலை. அதை நீ பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக நீ மேன்யாக தெரியும். பொண்ணுங்க மேலே அப்சசிவ் ஆயிடுவாங்க. ஓகே, உனக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ நீ 100 பொண்ணுலேருந்து ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ண போகிற, பொண்ணுங்க மேலே அப்சசிவாக இருப்பாங்க. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வழியை சூஸ் பண்ணுங்கள். ஃபைன். சில பீப்புளுக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இல்லை என்ன நடக்கும், உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது, எப்பயும் போல் பிச்சை எடுக்கணும். ஃபைன். சம் பீப்புளுக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு அவள் கிடச்சிட்டா, ஓகேவா, ஆர் நான் கல்யாணம் பண்ணிட்டோம், ஓகே கமிட் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆர் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம ஃபிசிக்கலியோ மென்டலியோ ஃபினான்ஷியலோ பர்டிகுலர் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம போக தேவைன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். பெஸ்ட்டாக வேண்டிய அவசியம் இல்லை, அதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லி ஐடியா இருக்கும். ஓகேவா? பிகாஸ் எவ்வளோ நாள் தான் போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் தானே தலைவன், ஓகேவா, ரிச் டாட் புவர் டாட் புக்கோட ஆத்தர், ஓகேவா, ராபர்ட் கியோசகி. எல்லாருக்குமே தெரியும் ரிச் டாட் புவர் டாட் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமஸான புக்கு. அதோட ஆத்தர் வந்து ராபர்ட் கியோசகி. சரியா? அவருக்கு இப்போ ஏஜ் எவ்வளோ தெரியுமா? 75. 75 வயசில் யாரால ஃபிட்டாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் ஃபிட்டாக இல்லை, அவர் லைட்டாக குண்டு வெயிட் போட்டார். சரியா? அவர் வந்து நியர்லி 1000 கோடி கிட்டே சம்பாதிச்சிட்டார். ஓகேவா? இதுக்கு மேலே யாராவது சம்பாதிக்கணுமா? அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதோடு நிறுத்திட்டாப்ல. ஓகே இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்க ஆரம்பிச்சில். மென்டலி அதே மாதிரி வயசாகிடுச்சு, இதுக்கு வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவட்ட எப்பயும் போல் கேஷுவலாக அப்படின்னு சொல்லி இருந்துட்டாப்ல. ஓகேவா? என்னாச்சு தெரியுமா? அவங்க ஒய்ஃபு விட்டு போயிட்டாங்க. இவரோட அந்த லாஜிக் ரீசன் மாதிரிலாம் அவருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கவே இல்லை. நீ ஃபிட்டாக இல்லை, நீ குண்டாக இருக்க, நான் விட்டு போகிறேன், நீ வந்து அதுக்கு மேலே அடுத்த லெவல் போகிறேன், நீ 1000 கோடி சம்பாதிச்சிட்ட ஃபைன், நீ அடுத்த லெவல் போகிறேன், நான் விட்டு போகிறேன், நீ மென்டலி வீக்காக இருக்க, நான் விட்டு போகிறேன், உனக்கு வயசாகிடுச்சு, நீ இவ்வளோ சம்பாதிச்சிட்ட, ஓகேவா, நீ வந்து இவ்வளோ அந்த ரீசன் எந்த மாதிரி எனக்கு தேவையில்லை, நீ ப்ரெசென்ட்டில் எனக்கு பெஸ்ட்டு கிடையாது, உனக்கு 75 வயசாகிடுச்சு, எனக்கு 65 55 ஆயிடுச்சு, இப்போ நீ எனக்கு பெஸ்ட்டான பர்சன் ஒரு ஆம்பளை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த மொமெண்ட்டில் அவன் நீ பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாலும் விட்டு போயிடுவான். அதான் என் தலைவர் ராபர்ட் கியோசகி. ஓகேவா? எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கே நடந்திருக்கு. அதுவும் 75 வயசில் எப்படி ஃபிட் ஆக முடியும்? விட்டு போயிட்டு அதெல்லாம் கிடையாது, நீ வந்து பெஸ்ட்டு கிடையாது, நான் விட்டு போயிட்டு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன், அவளுக்கு இந்த ரீசன் மாதிரிலாம் அதெல்லாம் தேவை கிடையாது. எந்த மொமெண்ட்டில் நீ பெஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாலோ அவள் விட்டு போயிடும். உனக்கு 95 வயசாயிருக்கு, அப்போயும் நீ ஃபிட்டாக இருக்கணும். உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியும் அவ்வளோக்கு நீ ஃபிட்டாக இருக்க முடியும். 95 வயசில் நீ வந்து கரியரில் பெஸ்ட்டாக இருக்கணும். 95 வயசில் நீ மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். அவள் ரீசனே பார்க்க மாட்டான். நீ எவ்வளோ நாள் சாகிற வரையும் நீ பெஸ்ட்டாக இருக்கியோ அவரையும் உனக்கு இருக்குதா லவ் பண்ணுவான். எந்த மூமெண்ட்டில் நீ பெஸ்ட்லுங்கிறியோ அப்போ ஃபீல் பண்ணி விட்டு போயிடுவான். கிளியராக புரிஞ்சா? ஸோ சாகிற வரையும் நம்ம பெஸ்ட்டாகணும். பெஸ்ட்டாக இருந்தால் தான் அவன் நம்மளை அப்சசிவாக இருப்பான், நம்ம லவ் பண்ணுவான்.
ஸோ கிளியராக தெரிஞ்சால் இது லாங் டேர்ம் ப்ராசஸ், இதுக்கு எண்டே கிடையாது. இதுதான் ஒரு பெஸ்ட்டு மேஸ்குலின் பர்சன். இவங்க மேலே தான் பொண்ணுங்க அப்சசிவாக இருப்பாங்க. புரிஞ்சா வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நம்ம லவ் குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.